வணக்கம். இன்னைக்கு மூவி ரிவ்யூவில் நம்ம ஒரு முக்கியமான படத்தை பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹிந்தியில் வெளியான மியூசிக்ஸ் ஆஃப் மூர்த்தி அப்படிங்கிற ஒரு படத்தை பற்றி பார்ப்போம். இந்த படத்தினுடைய ஸ்டோரி என்னென்னு ஒன்லைன் ஸ்டோரியை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த பேட்சை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என்னை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த படத்தினோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயதான ஒரு ஆள், அதாவது 2 குழந்தைகளுக்கு தகப்பனான ஒரு ஆள். அவர் ஒரு மனைவி 2 குழந்தைகளோட ஒரு லைஃப்பை லீட் பண்ணிட்டு இருக்காரு. ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாரு. அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நடத்திட்டு இருக்கிற அந்த மியூசிக் கடை தான் அதனுடைய அந்த வறுமைக்கு காரணம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடையை வித்துட்டு ஒரு செல்போன் கடை வச்சோம்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்க்கு நம்ம பணக்காரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் மூத்த மகளும் சொல்லும்போது, இளைய மகளும் இவரும் இருந்துட்டு எனக்கு மியூசிக்னா அவ்வளோ உயிராக பிடிக்கும், அதனால் நான் மியூசிக் கடை நடத்திட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்தையும் பேச்சையும் கேட்காம அவர் இவ்வளவு நஷ்டமானாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தன்னோட ஏழ்மையிலையும் அந்த மியூசிக் கடை அதில் வர்ற அந்த ரிப்பேரிங் வர்ற காசில் வச்சு அந்த குடும்பத்தை ரன் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு கட்டத்தில் டிஜே அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு கலை நிகழ்ச்சி மாதிரி நடத்துவாங்க. ஒரு பெரிய பெரிய ஃபங்க்ஷனில் ஒரு டிஜே பண்ணுவாங்க. அது பண்ணும்போது அதுக்கு முழு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்க் ஜாக்கி அப்படிங்கிறது அதனுடைய முழு மீனிங். அது டிஜேனுடைய மியூசிக்கை கற்றுக்கிறதுக்கோசரம் இவர் என்ன பண்ணுறாருன்னா, அது கற்றுக்கிட்டோம்னா நல்லா சம்பாதிக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களோட பேச்சை கேட்டு உடனே என்ன பண்ணுறாருன்னா, அதை நம்ம கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பெண் மூலியமாக அதை கற்றுக்கிறாரு. அந்த பொண் ஒரு டிஜே மியூசிக்கில் ஒரு முக்கியமான ஒரு அங்கத்தினராக இருந்து அதன் மூலியமாக அவங்க அப்பா அம்மா வெறுத்து அந்த பொண் இந்த ஆளை வச்சு அவர் டிஜேவாக மாற்றினாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தினுடைய ஸ்டோரி. இந்த படம் ஒரு காமெடி கலந்த ஒரு சென்டிமெண்டலான ஒரு படம். இந்த படம் ஒரு பெரியவரை மையமாக வச்சு எடுத்திருக்கிறாங்க. அவர் முக்கியமான ஆக்டர் தான். அவரை வச்சு இவ்வளவு தூரம் கதையை கொண்டு நிறுத்தி ஒரு காமெடியாக முடிச்சிருக்கிறாங்க அந்த படத்தை. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப வறுமையில் இருக்கிறதெல்லாம் நல்லா தெளிவாகவே படத்தில் காட்டிக்காங்க. அந்த மளிகை கடையில் போய் இந்த பொருள்கள் வாங்கும்போதும் சரி, அவர் எல்லாத்துக்கு முன்னாடியும் அவங்க குடும்பம் அதை ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கேவலமாக பேசுறதும் சரி, எல்லா சீன்லையும் அவர் முக்கியமான ஒரு கதாபாத்திரமாவே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும். அந்த டிஜே கற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அவர் உயரத்துக்கு போகும்போது கூட அந்த குடும்பத்துக்காக ஒரு பல காரணங்களுக்காக அந்த டிஜேவே எனக்கு வேண்டாம், நான் அந்த கடையே செல்போன் கடையாக கூட மாற்றிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வரும்போது கூட அந்த குடும்பம் மறுபடியும் அவரை நீங்கள் இது டிஜே பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை டிஜே பண்ண வைக்கிறாங்க. இந்த படம் நீங்கள் டெக்னிக்கலாக நல்ல சவுண்டான ஃபிலிம் தான். நல்லா ஓரளவுக்கு பார்க்கலாம். காமெடி ஓரளவுக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் படத்தினோட நீளம் 2.6 நிமிஷம் இருக்குது. இது கொஞ்சம் சுருக்கி இருக்கலாமோ, தேவையில்லாத சீன்கள் நிறைய வர மாதிரி இருக்குது. அந்த டிஜே பண்ணும்போதெல்லாம் நம்ம ஆல்ரெடி இதை யூகிக்கிற மாதிரி சீன்கள் தான் நிறைய இருக்குது. இன்னொரு விஷயம்னா, இந்த படத்தை நீங்கள் ஆரம்பத்தில் பார்க்கும்போதே இந்த படம் இந்த மாதிரி தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிளீனாக தெரியும். அந்த மாதிரி முடியும். அந்த படத்தினுடைய கதையை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட யூகிச்சே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது இந்த படத்தினோட மைனஸு. ஆனால் படம் ஓரளவுக்கு பார்க்கலாம், ஒரு டைம் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் ஒரு டைம் பாருங்கள். நோ ப்ராப்ளம். தேங்க்யூ.